இந்த பாவம் எனக்கு வரவில்லை தூக்கம். டேய் வந்த நோக்கம் கை காலெல்லாம் உதறுகிறது. எதற்கு வந்தாய்? கார் ஓலை கொண்டு வந்திருக்கிறேன். பண ஓலையா தென்ன ஓலையா? இல்லங்க லிகிதம் லிகிதம். டேய் மூதேவி அழைப்பு. புடங்கள் புடங்கள் முடங்கள். பெரிய புடங்கள் ஆகுது. எங்க போய் முடியும்னு தெரியல. என்னதுக்கு? அதேதான் ஐயா ஐயா. காற்றோட்டமாக பறக்க விட்டு கொண்டு வந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இத பையில வைத்துக் கொண்டு வந்தால் இந்த வேக்காட்டிலே நசுங்கி பிசுங்கி கசங்கி எழுத்துக்கள் அனைத்தும் அலைந்து விடும். அதனால காற்றோட்டமாக பறக்க விட்டு கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. சிரிச்சீங்களா? இருக்கட்டும் ஐயா. அதுல என்ன இருக்கு? வாசித்து காட்டு. வாசி சுத்தி கொட்டாவளி ரம்மம், சின்ன ரம்மம், பெரிய ரம்மம், சின்ன உளி, பெரிய உளி எல்லாம் வச்சுக்கிறாரு எங்க ஐயா. பெரிய ரம்மம் தான் யாரா? அதுல என்ன இருக்குன்னு கேட்டேன். படிக்க சொல்லுங்களா? சரிங்க ஐயா. படி அறுபடி காபடி முக்காபடி வீசம் படி 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 படி. வழக்கு சின்ன வழக்கு நமக்குள்ள பெரிய வழக்காகுது. இருங்க இருங்க. இப்ப படி உப்பு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நான் சமாளிச்சுட்டேன். கவனிக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். மிளாந்த முகமே வாழைக்காயின் உதடு. எலும்பு உடையோர் நிகழும் ஆடி மாதம் 60ஆம் தேதி 17 விஜய் யூரியா தொம்ப லக்கிரக்கி எனது குரங்கு சேட்டை குமாரனும் ஆன மந்தி என்கின்ற வரையனுக்கும் மேற்படி பொறாப்பொறிக்கு தாலுக்கா சொராக்குருவின் மேஸ்திரி குஷ்டகுமாரன் மயில் நிறை செல்வி மண்ணாங்கட்டி என்கின்ற விதவிக்கும் தெரு அவமானம் செய்ய சிறியோர்களால் நிச்சயித்த வண்ணம் புதியதாய் கட்டிருக்கும் சோடா பண்டிதர் குட்டு செவுத்தில் நடக்கவிருக்கும் பாலுக்கும் மோட்ச தீபத்திற்கும் தாங்களுமாய் வந்து வாரமாக நின்று பிணமக்களை ஏசி அருளுமாறு கேட்டு கொள்ளுகிறோம். இப்படிக்கு வருவோர்களை தடி கொண்டு எதிர்நோக்கும் ஏடாகுடம் எக்கச்சக்கம். ஐயா அதுல ஒரு விஷயம் பாருங்க. நிகழ்ச்சி நிரல் முக்கியம். நிகழ்ச்சி நிரல் நாட்டியம் நடக்க சாயாதவன் மொட்டக்கையன் ஹார்மோனியம் ஓமரங்கன் இசை என்னமோ ஏதோ அச்சகம் கொலையாமுனி அச்சகம் நல்ல வெள்ளம் போஸ்ட் பண வெள்ளம் தாலுக்கா அச்சு வெள்ளம் வழி. இதை அனுப்புதல் பீக்குட்டை வழியாக அனுப்பவும். திருப்பாக்குட்டியா? ஆற்காடு பக்கத்துல திருப்பாக்குட்டை அட்ரஸ். நான் பீக்குட்டை வழியோ நான் பாத்துட்டேன். ஐயோ என்ன ரொம்ப போச்சு. இருங்க மாத்தி போட்டுட்டேன். இந்த பக்கம் கரெக்டா இருக்குது. சைலன்ஸ் சைலன்ஸ். அருவருப்பான செய்திகள். விறுவிறுப்பான செய்திகள். முட்டத்தூரில் முருங்கொப்பு விழுந்து 30 பேர் சாவு. ஓடந்தாங்களில் ஓனான் கடித்து 9 பேர் உயிர் ஊசல். சேத்துப்பட்டு முனியாண்டி விலாசில் அப்பளம் அடுக்கிக் கொண்டிருந்த பொழுது அப்பளம் சரிந்து கால் மீது விழுந்ததால் கால்கள் முறிந்து விட்டது. அவரை சிகிச்சைக்காக ஜெர்மனி ஹாஸ்பிட்டல் சேர்த்துள்ளார்கள். வேலூர் வசந்த பவனில் இட்லி மோதி சட்டினி சாவு. அதை கண்ட ஆமவடு ஓவென்று அழுகிறது. இதை பார்த்த போண்டா எதிரி குறித்து ஆறுதல் தெரிவிக்கிறது. முக்கிய செய்திகள். கடலிலே பலத்த புயல் உருவாகி இருப்பதால் ஆங்காங்க இருக்கும் பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு பாதுகாப்பாக படகேறி நடுக்கடலுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம். கடல்ல இருக்கிறவங்க வேட்டுப்பாங்கான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. படிக்க சொன்ன என்ன அடிக்கிறா ஒரு சப்ப ஆடு நம்ம வசியார் தான் வந்துக்கிறேன். நாய்கால் போடக்கூடாதா? சரிங்க. உணவு எல்லாம் தயாரா இருக்குது. சுவாமி என்ன காரணம்? காலையில் புறப்படும் போது தங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். தேவர் அனைவரும் வந்து கூட போயிருந்தாராம். அதற்கு தங்களை வரும்படி அழைக்கிறார்கள். எல்லாம் வர வேண்டும். வழக்கம் போல் வர வேண்டி இருக்குது. அது தேவை கிடையாது. உலகத்தை பணி வர வேண்டும். புறப்பட்டு ரத்து செலுத்து. மதித்தாரை மதிக்க வேண்டும். நம்ம கலைப்பு அவர் கொடுத்தால் அங்கு சென்று வருவதால் நல்லது.
என்று எனக்கு தோன்றுகிறது. அருணா துருவனுக்கு நாங்கள் சென்று விட்டால் வரும் இரு சொல்லிவிடும். கருத்து செலுத்தி உலகத்தை போட வர வேண்டும். அதுவும் நியாயம்தான் சுவாமி. இப்படி செய்தால் எப்படி செய்தால் என்ன? நீங்க உத்தரவு கொடுத்தால் உங்களுக்கு பதிலாக பொன்னாட்டுக்கு நானே போயிருக்கின்றேன். என்ன சிரிப்பு? அருணா நீ புறப்பட போறாயா? நீ சொல்ல வார்த்தை விந்தியாக இருக்கிறது, வேடிக்கை இருக்கிறது. நீ யார்? எப்படிப்பட்டவன்? அங்கீகாரம் குறைந்தவன். நீ சென்றால் ஒருவன் கிடைக்குமா? மாலை கிடைக்குமா? மரியாதை கிடைக்குமா? ஒருவன் கொடுப்பார்களா? நான் சென்றால் எனக்கு ஒருவன் கிடைக்கும், மாலை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். கிடைக்காதவனா கிடைக்காது. மாலையோ மரியாதையோ அதனை நாங்கள் செல்லவில்லை. மதித்தவனை மதிக்க வேண்டும் என்று எமக்கு ஒரு யோசனை தோன்றியது. எடுத்துரைத்தேன். விருப்பமா இருந்தா அனுப்போயிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விட்டு யாரை விட்டது? நீ புறப்பட போறாயா? சென்று வா. மகிழ்ச்சியான ஆமா, நகை போட்டு நெட்டு தேடிங்கிறார். போறீங்க தேடுறீங்க இல்ல யோசனையில் இருக்கீங்களா? ஐயா பொன்னாட்டுக்கு சென்றால் உனக்கு அளவு கிடைக்காது, மாலை மரியாதை கிடைக்காது என்று பகவான் கூறிவிட்டார். அதை பற்றி தான் யோசித்து உண்மை. நீங்களா ஐயோ போவதாக உங்களுக்கு மாலை மரியாதை கிடைப்பதாவது என்ன அப்படி அதை நினைச்சு சிரிச்சேன். நல்லா வணக்கம் தேவை. நான் பொன்னாட்டுக்கு போய் ஆகணும். எப்படி ஏதாகிலும் வழி இருந்தா சொல்லு. வழியா? ஒரு நல்ல வழியா சொல்றேன். நான் ஒரு எரு ஓட்டு வழி தெரியும். நீங்க சொன்னாதான் வழி போயிருக்காங்க. நீங்க சொன்னா போதுங்க. அருமையான வழி இருக்கு. இந்த வடிவோடு அங்கு சென்றால் அல்லவோ இந்திரத்தை கண்டு வரவேற்பு கொடுக்க மாற்றுகிறேன் உருவத்தை. அழகான பெண்ணுடைய தாங்கி சென்றான். ஏன்டா அப்படி வாய திறக்கிற? ஐயோ யாரு அந்த பொண்ணு பூஜை பார்க்க மாட்டீங்க. என் தாய் கொடுத்த வரம்பிற்கு எடுக்க வேண்டிய சக்தி எனக்கு இருக்கு. என் வடிவத்தை காட்டு. எதை காட்டு? அந்த உருவத்தை காட்டு. காட்டு. நான் பாக்கிறேன்.